ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஃப்ரீ எம்ப்ராய்டரி அண்ட் க்ரோஷேட் கிளாஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னா டெலிகிராம் ஆப்பில் வந்து குரூப் இருக்குது. லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்தாச்சு. அதில் என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் பேக் ஸ்டிச் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பேக் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நோட்டில் வந்து நோட்ஸ் எடுக்கணும். எடுத்துட்டு தான் நீங்கள் இந்த ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த வீடியோ வந்து அந்த பேக் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஸ்டிச் வீடியோ தான். எம்ப்ராய்டரி பேட்ச் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம ஸ்டிச் புக் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணணும். ஸோ வித்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு, லென்த்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். அண்ட் ஒவ்வொரு பாக்ஸும் 3 நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு 12 பாக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை சுற்றி 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி கோடு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம லேட்டரா வந்து இதை கட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ இப்போ வந்து கட் பண்ணக்கூடாது, இப்போ மார்க் மட்டும் பண்ணி வச்சிருங்க. ஸோ இந்த பாக்ஸை சுற்றி 1 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி வைக்கணும். இந்த 3x3 பாக்ஸ்ல தான் நம்ம எம்ப்ராய்டரி டிசைன்லாம் போட்டுட்டு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண போறோம். ஓகே, இந்த பேக் ஸ்டிச்சுக்கு நம்ம இந்த டிசைன் தான் சூஸ் பண்ணிருக்கோம். ஈஸியா எப்படி மொபைல்லயே வந்து டிசைன் ட்ரேஸ் பண்ணுங்கிற ஷார்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்க ஈஸியா ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் எம்ப்ராய்டரி த்ரெட்ல 3 பிரித்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு 6 த்ரெட்ஸும் போகணுன்னா அப்படியே போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேட்டிலுக்கு தான் நான் எம்ப்ராய்டரி போட போகிறேன். ஸோ இந்த கேட்டிலில் வந்துட்டு நான் கொஞ்சம் மீடியமான ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இதே நம்ம அந்த பேர்ட்ஸுக்கு போடும் போது ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போடணும். ஸோ பேக் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி போடணும். ஓகே, நான் அகைன் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து நம்ம ஃப்ரீ எம்ப்ராய்டரி கிளாஸில் பேக் ஸ்டிச்சோட ப்ராக்டிஸ் வீடியோ தான். ஸோ குரூப்பில் வந்து நான் உங்களுக்கு இமேஜ் வந்து சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இமேஜ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஃபுல்லாக எப்படி நீங்கள் ஸ்டிச் போடுறீங்க, அதுவும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டனால தான் நான் வந்து இந்த ஃபுல் வீடியோ இப்போ உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வெறும் ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஸ்பீடாக போகிறனால எங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஃபுல் வீடியோ. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் போடுறவங்களும் போடலாம், இல்லை அந்த பேக் ஸ்டிச் பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல, அதை வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் போடலாம். பட் நோட்ஸ் எடுக்கிறது வந்துட்டு எம்ப்ராய்டரி கிளாஸ் 2 பேக் ஸ்டிச் வீடியோ நான் வந்துட்டு உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணியிருப்பேன், மேலே ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன். அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டு ப்ராக்டிஸ்க்காக இந்த டிசைனை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நார்மலாக இது ப்ராக்டிஸ் வீடியோ மாதிரி இல்லாமல் நிறைய பேர் வந்து கிளாஸில் எங்கிட்ட டவுட்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பீங்களா, அதை வந்து கிளியர் பண்ணுற மாதிரியும் இதில் வந்து நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் இதில் நான் ஆன்சர் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், என் கூடயே நீங்களும் சேர்ந்து பேக் ஸ்டிச் எம்ப்ராய்டரி போடுங்க. ஸோ சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரீ எம்ப்ராய்டரி கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்கள ஒரு 100%ல் வந்துட்டு ஒரு 70% ஆச்சும் மேரீடாக இருக்கீங்க, அதுக்கப்புறம் பேபிஸ் வச்சுருக்கிறவங்க இருக்கீங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லோரும் ஸ்டார்டிங்கில் கரெக்டாக வந்து கிளாஸஸ் சென்ட் பண்ணுவாங்க. பட்டு பாதியிலே வந்து கிளாஸஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. என்னென்னா அவங்க என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து எனக்கு ஒர்க் இருக்கிறனால என்னால் இதை சென்ட் பண்ண முடியல, பட் எனக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, பட் வந்து எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களால் ஃபுல் கிளாஸஸ் வந்து முடிக்க முடியும். ஏன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேட்ச்சில் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணி பாதியோடு ஸ்டாப் பண்ணி இப்போ தேர்ட் பேட்ச்சில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்காக நான் இந்த டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டைமை வந்து ஷெட்யூல் பண்ணி வைக்கணும். இப்போ மார்னிங்லேருந்து உங்களுக்கு நிறையா ஒர்க் இருக்கும். ஸோ உங்களோட ஃபுல் டேயில் வந்துட்டு எம்ப்ராய்டரிக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு 1 ஹவர் வந்து ஒதுக்கிடுங்க. ஏன்னா நம்ம மற்ற வேலையும் பண்ணிவிட்டு இந்த வேலையும் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து முடிக்க முடியாமல் போயிடும். இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் வேலை இருக்கும்போது நம்ம இதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ஒரு ஃபோக்கஸாக உட்காந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ராய்டரிக்குன்னு தனியாக ஒரு டைம் வந்து ஒதுக்குங்க. இப்போ 1 ஹவர் ஒதுக்கியிருக்கீங்கன்னா அந்த 1 ஹவரில் வந்து இந்த டிசைனை நான் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு டார்கெட் வைங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ண பாருங்கள். ஸோ அப்போ டக்குன்னு நம்மளோட ஒர்க் வந்து முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஒரு ஒர்க் பண்ணுறதா இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து பிடிச்சி பண்ணணும். ஸோ ஒரு வேலையை நம்ம பிடிச்சி செய்யும்போது நம்மளுக்கு டைம் போகிறதும் தெரியாது, மைண்டும் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ ஒன் டேயில் வந்து நமக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ரீ டைம்லலாம் நம்ம வந்து மொபைல் பார்த்துட்டே அதிலே நிறைய நேரம் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த டைமில் வந்து நமக்காக யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் ஒன்று
பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ எம்ப்ராய்டரி கற்றுக்கிறனால உங்களுக்கு டைம் எல்லாம் வேஸ்ட்டு கிடையாது. ஸோ நம்ம ஏதாச்சும் ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டா கண்டிப்பாக அது எதுக்காச்சும் வந்து யூஸ் ஆகும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். எம்ப்ராய்டரின்னு மட்டும் இல்லை, க்ரோஷேட் போடுறது, அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவாக ஏதாச்சும் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஏதாவது ஒன்று தேடிட்டே இருப்பேன். ஸோ அப்போ நம்மளை கொஞ்சம் வந்து பிஸியாக வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் தூங்கிடுவேன். ஸோ எல்லா நேரமும் நம்ம தூங்கிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது வந்து பேர்ட்ஸுக்கு போயாச்சு. இப்போ பேர்ட்ஸில் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக ஸ்டிச் போடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். ஏன்னா இதில் நிறைய வளைவெல்லாம் இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த மாதிரி வளைவெல்லாம் இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக பெரிய ஸ்டிச் போட்டால் அது வந்து ஷேப் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடுங்க, நீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு டோட்டலாக நான் 3 கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து இதே கலர் யூஸ் பண்ணணும்னு இல்லை. உங்களோட மைண்டுக்கு வந்து என்ன கலர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் பண்ணணும்னு இல்லை. நெக்ஸ்ட் வந்து பேர்ட்ஸோட விங்ஸுக்கு போட போகிறேன். ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய டீட்டெயில்டிங் இருக்குது பாருங்கள். ஸோ அதை ஒன்று விடாமல் நம்ம நீட்டாக வந்து ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ அப்போ தான் வந்து அவுட்லுக் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ சீக்கிரமாக போடணும்னு சொல்லிட்டு பெருசு பெருசாலாம் போட்டுறாதீங்க, ரொம்ப நிதானமாக போடுங்க. ஸோ நம்ம ஒரு எம்ப்ராய்டரி போடுறோன்னா அதில் இருக்கிற குட்டி குட்டி டீட்டெயிலிங் கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு எல்லாமும் நம்ம ஸ்டிச் போட்டால் தான் அது வந்து கொஞ்சம் ரியல் லுக்காக நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் போட்டுட்ருக்கிற டிசைன் வந்து இந்த பேபிஸோட டிஷர்ட்லலாம் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அதை நான் வேணால் எடிட் பண்ணி உங்களுக்கு இமேஜாக அட்டாச் பண்ணுறேன். ஸோ எம்ப்ராய்டரிக்கு வந்து எந்த ரூல்ஸுமே இல்லை. நம்ம எம்ப்ராய்டரி வந்து எல்லா ஃபேப்ரிக்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். டிஷர்ட்டில் யூஸ் பண்ணலாம், சாரீயில் யூஸ் பண்ணலாம், ப்ளவுஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து எம்ப்ராய்டரி யூஸ் பண்ணலாம். இதை வெளியெல்லாம் நம்ம போய் கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு எலிமெண்ட்டுக்கே வந்துட்டு 500 600 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளே வந்து கற்றுக்கிட்டா நம்மளே வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸுக்காக நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி குட்டி டீட்டெயிலிங் இருக்கிறனால நான் வந்து இது வந்து ஒரு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஸோ ரன்னிங் ஸ்டிச் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம். ஜஸ்ட் அந்த லைன் போட்டிருக்கிற இடத்துல இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம இன்னொரு ஸ்டிச்சும் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா ஃப்ரெஞ்ச் நாட்டு. இப்போ அப்கமிங் கிளாஸில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்லாம் பார்க்கலாம். பட் இந்த பேர்ட்ஸோட ஐஸுக்கெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக அந்த ஒரு ஸ்டிச்சு மட்டும் நான் இதில் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பேர்டோட ஐக்கு வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். ஸோ அப்கமிங் கிளாஸில் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். பட் இந்த பேர்ட்ஸோட ஐஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் ஹோல்டு பண்ணி வைங்க. நம்ம அந்த கிளாஸ் முடிக்கும் போது நீங்கள் இந்த பேர்ட்ஸோட ஐஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கேட்டில் ஒரு ட்ரீ மாதிரி டிசைன் இருக்கு. இந்த ட்ரீ மாதிரி இருக்கிறதுக்கும் ஒரு குட்டி குட்டி டாட்ஸ் இருக்கு பாருங்க, இங்கெல்லாம் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் தான் போடணும். ஸோ இந்த ஒன்றுக்கு மட்டும் நான் ஃப்ரெஞ்ச் நாட் டிசைன் காமிக்கிறேன். மற்றதுக்கெல்லாம் நான் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ண போறேன். ஸோ பெரிய பீட்ஸ் நீடில் போற மாதிரி பெரிய பீட்ஸ் எங்கிட்ட இருந்தனால நான் இதை யூஸ் பண்றேன். நீங்க யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, எங்கிட்ட பீட்ஸ்ல நீங்க வாங்கவே சொல்லலைன்னு. ஜஸ்ட் இது வந்து ஒரு ஐடியா தான். இந்த மாதிரி நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில நம்ம கிட்ட பீட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணால் அது ஆரி எம்ப்ராய்டரியாக மாறிடும். ஸோ இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து உங்களுக்கு கற்றுக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணாலும் ஒரு நல்ல லுக் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களோட டிஷர்ட்லலாம் ஒர்க் பண்ணால் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ நம்மளே வந்து ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட டிசைன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப பேசுகிற மாதிரி இருந்தாலும் எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம பேட்டர்னை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.